நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இதற்கு முதல் பல்வேறு காணொளிகளை நான் உங்கள் முன் சமர்ப்பித்த போது அவற்றை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த காணொளியிலே மனிதன், மதங்கள், தெய்வங்கள் இந்த 3 விடயங்கள் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்று வந்திருக்கின்றேன். மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியோடு அவர்கள் பல்வேறு விடயங்களை வளர்த்து கொண்டார்கள். மலைகளையும், மரங்களையும், கடலையும், சூரியனையும் கடவுளாக கொண்டு வாழ்ந்த மக்கள் அவற்றால் ஏற்பட்ட தீமைகள் காரணமாக அவற்றின் மீது அச்சம் கொண்டு அவற்றை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே மனிதர்கள் அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவற்றை மதங்கள் என்று இனம் கண்டார்கள். எனவே மனிதர்கள் மதங்களை படைத்தார்கள். மனிதர்கள் படைத்த மதங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் அவருடைய பரம்பரையினர் அல்லது அவருடைய சந்ததியினர் சந்தோஷமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மதங்களை உருவாக்கினார்கள். மதங்கள் உருவாகிய பின்னர் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்ததன் காரணமாக அவர்கள் அந்த மதங்களுக்குரிய தெய்வங்களை அவர்கள் சிரித்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவர் மிகப்பெரிய கோயில்களை கட்டியிருந்தார்கள். அதை போலவே கிறிஸ்தவ மதம், அதை போலவே பௌத்த மதம் என்று எல்லா மதங்களும் தங்களுக்கு தேவையான அந்தந்த மதங்களுக்குரிய கடவுள்களை உருவாக்கி கொண்டார்கள். இப்பொழுது இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களை முழுமுதற் கடவுளாக சிவபெருமானை எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். அதன் பிறகு இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்கள் கடவுள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை தழுவி செல்லுகின்றார்கள். அவர்களை தொடர்ந்து கிறிஸ்தவ மதம் என்று உருவாகிய காரணமாக அதற்கு கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரை அடைவதற்கான வழிகளை மக்களுக்கு உபதேசித்தவர் இயேசு கிறிஸ்துநாதர். எனவே இயேசு கிறிஸ்துநாதரை முழுமுதலாக கடவுளாக கொண்டு அவர் வழிபடுகின்ற காரணத்தினால் அவர்கள் கிறிஸ்தவ மதம் என்று பரவுகின்றது உலகம் முழுவதும். அதே போல பௌத்தர்கள் பௌத்த மதத்தை பௌத்தம் என்பது மதம் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அவர்கள் சொல்லுகின்றார்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டியாக அல்லது அறிவுரை செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் பௌத்த மதத்தை அவர்கள் காண்கின்றார்கள். ஆனால் அவர்கள் புத்த பகவானை வணங்குகின்றார்கள், அதே போல் கடவுளையும் வணங்குகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கின்றது சீக்கிய சமூகம். சீக்கியர்களும் அவர்களும் இறைவன் என்று சொன்னார்கள். குரு நானக் அவர் வந்த பிறகு சீக்கிய சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒன்றிணைப்பதற்காக மத ரீதியாக சீக்கிய சமூகம் ஒரு மதத்தை தழுவிக்கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு நாம் இந்த பிரதேசத்தில் உள்ள மதங்களை மட்டும் குறிப்பிடும் போது இவ்வாறு பல மதங்கள் இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் நாம் சிந்திக்கும் போது பல்வேறு மதங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. எனவே இந்த மனிதர்களும் மதங்களும் தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து ஊரையும் உலகத்தையும் நாடையும் பல்வேறு வகையாக பிரித்து கொண்டன. அவை நிலங்களை நில அடையாளங்களிட்டு பிரித்து கொண்டன. ஒவ்வொரு நாடுகளும் மத ரீதியாக சண்டையிட்டுக் கொள்கின்றன. அவ்வாறு மனிதர்களும் மதங்களும் தெய்வங்களும் சேர்ந்து மக்களை பிரித்து கொண்டன. முதலாவது ஊர்களை மண்ணை பிரித்து கொண்டன, அதற்கு பின்னர் மக்களை பிரித்து கொண்டனர். இது எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர்களுடைய மனங்களிலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் காரணமாக அன்பை விதைக்க வேண்டியவர்கள் ஆயுதங்களை எடுத்தார்கள். ஊர் முழுக்க தீயிலே எரிக்கப்பட்டது. இவ்வாறு எரிக்கப்பட்ட காரணத்தினால் மதங்கள் உண்மையிலேயே வெறி கொண்ட ஒரு நிலையை உலகத்தில் ஏற்படுத்தின என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்துகின்றேன். என்னுடைய இந்த வாங்க பேசலாம் என்ற மலையொலியை உங்களுடைய அன்பான சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். இவ்வாறு உலகம் பிரிக்கப்பட்டது, சமூகம் பிரிக்கப்பட்டது, அவருடைய மனங்கள் பிரிக்கப்பட்டதன் காரணமாக
முழு உலகமுமே இன்று ஆயுத கிடங்குகளாக மாறிவிட்டன. அங்கங்கு தீப்பிடித்து எரிகின்றன. நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் அவருடைய வாழ்வாதாரம், எதிர்கால சந்ததியினர் என்று எதையுமே சிந்திக்காத வகையில் மதங்கள் மட்டுமே, அல்லது எங்களுடைய சமயம் மட்டுமே, எங்களுடைய தெய்வம் மட்டுமே இருக்க வேண்டும், நாங்கள் மட்டும் இந்த இந்த மதத்துக்குரியவர்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலப்போக்கு என்பதன் காரணமாக உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தீக்கிரையாக்கப்பட்டு வருகின்றது. இன்று உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில், ஒரு வீதியில் ஒரு பிணம் இறந்து கிடக்குமாக இருந்தால் உண்மையிலேயே அந்த தெய்வங்களும் மதங்களும் நம் மனிதர்களை பார்த்து சிரிக்கின்றன. தெய்வங்களும் மனிதர்களும் ஏன் இவ்வாறு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகின்றார்கள், ஏன் இவ்வாறு மதங்களின் பேரிலே சாவுகள் ஏற்படுகின்றன என்று அந்த மதங்களும் தெய்வங்களும் நம்மை பார்த்து சிரிக்கின்றன, இந்த சமூகத்தை பார்த்து சிரிக்கின்றன. உண்மையில் அந்த மதங்கள் எல்லாம் போதித்தன என்ன? போதித்த விடயங்கள் என்ன? அன்பும் அகிம்சையும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற கருணையும் ஒற்றுமையும் தான் இந்த மதங்கள் எல்லாம் போதித்தன. ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கின்றன? மக்கள் மத்தியிலே ஒற்றுமையும் சௌஜன்யமும் எங்கே இருக்கின்றது? எங்கு பார்த்தாலும் அடிப்படியும் தீ வைத்தலும், கொளுத்துவதும், எரிப்பதும், கொலை செய்வதும் இப்படியான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பறவைகளை பாருங்கள், இவை எவ்வளவு சந்தோஷமாக சுதந்திரமாக நடமாடுகின்றன, வாழ்கின்றன. இந்த பறவைகளைப் போல மனிதர்களால் வாழ முடியுமா? இந்த மீன்களை பாருங்கள். உலகத்தில் பல்வேறு வகையான மீன்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் தங்களுக்கென்று வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் ஒதுக்கிக் கொள்ளுகின்றனவா? அல்லது மற்ற மீன்களோடு சண்டையிட்டு கொண்டாலும் கூட அவைகள் ஒன்றுக்கொன்று இரையாகக்கூடிய வகையிலே இறைவன் படைத்ததன் காரணமாகத்தான் அவைகள் ஆறறிவு படைத்த மனிதனுடைய விட அவைகள் சண்டையிட்டு கொண்டாலும் கூட தங்களுக்குள்ளே அந்த பகுத்தறிவு என்ற ஒன்று இல்லாததன் காரணமாக சண்டையிட்டுக் கொள்ளுகின்றன. அதே நேரத்தில் உலகத்தில் ஒன்றுக்கொன்று இரையாவது என்பது அந்த உணவு சங்கிலி என்று சொல்வார்களே, அதை போல அவைகள் உணவுக்காகவே சண்டையிடுகின்றனவே தவிர வேறு வகையில் எங்களுடைய மனிதர்களைப் போல சண்டையிடுவதோ, அடிப்பதோ, கொலை செய்வதோ கிடையாது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு நாடுகளில், பல்வேறு பிரதேசங்களில் மக்கள் இவ்வாறு மதங்களின் பெயரிலே மரணங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக போவதை பார்த்து பேய்கள் கூட சிரிக்கின்றன என்று சொல்லுவார்கள். எனவே இந்த பேய்களின் சிரிப்புக்கும் அல்லது உலகத்தவர்களுடைய சிரிப்புக்கும் யார் காரணம் என்று பார்த்தால் யாரையாவது நாங்கள் குறை சொல்ல முடியுமா? அதில் எல்லோரும் சேர்ந்து யாராவது ஒருவரை குறை சொல்ல முடியுமா? முடியாது என்பதுதான் உண்மை. எனவே அப்படியென்றால் உலகம் முழுவதும் பறந்து கிடக்கின்ற எல்லா விதமான சமயங்களும், எல்லா விதமான மதங்களும் இந்த உலகில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற உண்மையை ஒவ்வொருவரும் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தங்களுடைய மதத்தை பின்பற்றுபவர்கள், தங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் வன்முறைகளிலே ஈடுபடாமல் இருப்பதற்கு தேவையான ஒழுங்கு விதிகளை அல்லது ஒழுக்க முறைகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த போதனைகளை அவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக நாட்டிலே, உலகத்திலே சமாதானம் வளரும் என்பது உறுதியாக இருக்கின்றது. இன்று மனிதன், மதங்கள், தெய்வங்கள் அல்லது எங்களுடைய சமயங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு சிறையில் அடைத்து கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக மற்றவர்களை கண்டவுடன், உண்மையிலேயே மற்ற மதங்களை கண்டவுடன் கோபம் உண்டாகிறது அல்லது அவர்களை வெறுக்கக்கூடிய நிலைமை உண்டாகின்றது. எனவே இந்த நிலையிலிருந்து, இந்த சிறையிலிருந்து மனிதன் உடைபட்டு கொண்டு வெளியிலேயே வருவானா இருந்தால் இறைவன் நமக்காக வசதிகளை கொண்ட சகலவிதமான இயற்கையும் படைத்திருக்கின்றார். அந்த இயற்கையை நாம் அனுபவிக்காமல் எங்களுடைய கொடூர முகத்தை காட்டிக்கொண்டு இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இன்று மற்ற மனிதர்களை அல்லது மற்ற மதங்களை சார்ந்தவர்களை கண்டு பொறாமை கொள்வதோ, சண்டையிடுவதோ அல்லது அவருடைய எதிர்காலத்தை சிதைத்துக் கொள்வதோ இன்று உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொடூர முகம் நம்மிலிருந்து மாற வேண்டும். நாம் அனைவரும்
கைகளை வீசிக்கொண்டு அல்லது விரித்துக்கொண்டு அந்த சிறையிலிருந்து வெளியில் வந்து பார்த்தோமானால் இறைவன் படைத்த மிக அழகான பூமி எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தேவையான அளவு அல்ல, தேவைக்கு அதிகமாகவே இறைவன் பல்வேறு விடயங்களை எங்களுக்கு இயற்கையாகவே படைத்து தந்திருக்கின்றான். எனவே இருக்கின்ற இயற்கையை சமமாக பங்கு போட்டுக்கொண்டு சுதந்திரமாக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மத ரீதியான சண்டைகளை உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மத ரீதியான சண்டைகளையும் சச்சரவுகளையும் இன அழிப்புகளையும் அல்லது தீ வைத்து கொளுத்துதலையும் நிறுத்தி சமாதானமான, அதாவது எல்லா விதமான மதங்களும் எதிர்பார்க்கின்ற சமாதானமான சௌஜன்யமான உலகத்தை படைப்பதற்கு எல்லா மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை உங்கள் முன்வைப்பதோடு, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமுத்தி விடுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பான விஷயத்தோடு உங்களை மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.